ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மசாலா மோர். இந்த வெயில் காலத்தில் தாகத்துக்கு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காம நல்ல ஆரோக்கியமான குளிர்பானங்களை குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதில் பெஸ்ட்டு மோர் அடிக்கடி குடிக்கிறதால நம்மளுக்கு உடல் சூடு மட்டும் தனியாதுங்க, ஆரோக்கியமும் கூடு. ஏன்னா தயிர் மோரில் நல்ல குட் பாக்டீரியாஸ், ப்ரோபயோட்டிக் குட் பாக்டீரியாஸ் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி மனமும் ருசியும் நிறைஞ்ச மசாலா மோர் செஞ்சு வச்சா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் 1 டம்ளர் இல்லை 2-3 டம்ளர் மோரை விரும்பி கேட்டு வாங்கி குடிப்பாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இந்த மசாலா மோர் செய்யறதுக்கு நல்ல ஸ்பெஷலான பொருட்கள் எல்லாம் சேர்க்குறோங்க. மனமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே மசாலா மோர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு பார்க்கலாங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் புளிச்ச தயிரும் எடுத்துக்கலாங்க. அதுவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட தான் இருக்கும். ஏன்னா இங்கே இந்த மசாலா பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம் இல்லைங்களா. அடுத்ததான் இங்கே ஒரு பச்சை மிளகா, நல்ல ஒரு பெரிய பச்சை மிளகா ஒன்று, கூடவே ஒரு துண்டு இஞ்சி. நான் இங்கே இன்னைக்கு எடுத்திருக்கிறது இஞ்சி, மாங்காவோட வாசனையும் இஞ்சியோட காரலும் இருக்கிற இஞ்சி எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி மசாலா மோரெல்லாம் செய்யும் போது இந்த இஞ்சி சேர்த்துக்கிட்டா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மார்க்கெட்டில் இந்த இஞ்சி எல்லாம் ஈஸியாக கிடைக்கிது, காய்கறி மார்க்கெட்டில். சப்போஸ் இஞ்சி இல்லைன்னா நீங்கள் நார்மல் இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியை இங்கிலீஷில் ஒயிட் டர்மரிக்கும்பாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோரெல்லாம் செய்யும் போது இந்த இஞ்சியெல்லாம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அடுத்தது ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை. மோரில் இந்த கருவேப்பிலை சேர்க்கறதும் ரொம்ப நல்லதுங்க. அதோட அயன் சத்தும் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்குமே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வாசனையும் டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இதுவும் இந்த மசாலா மோருக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதுலேயும் நல்ல அயன் சத்து இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மசாலா மோர் செய்யும்போது நல்ல கருவேப்பிலை இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்து செய்யும்போது நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். முடி உதற பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல இது ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மசாலா மோரெல்லாம் செய்யும்போது நல்ல குவான்டிட்டி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்காங்க. அடுத்தது மசாலா மோருக்கு ஒரு ஸ்பெஷலான பொடி சேர்க்க போகிறோங்க. அதுக்கு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம வறுத்து பொடிச்சுக்கலாம். இங்கே தாளிப்பு கரண்டியில் ஒரு 4 பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு 1-2 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு அடுத்ததாக இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த சீரகமும் வெந்தயமும் கரிஞ்சிராம செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். வெந்தயம் ரொம்ப ரொம்ப நல்லது, மோரோட நம்ம சேர்த்து குடிக்கிறது. சீரகமும் அதே மாதிரி தாங்க, ஜீரணத்தை அதிகப்படுத்தும், ரொம்ப நல்லது. அந்த பெருங்காயம், சீரகம், வெந்தயம் 3 வறுத்து பிடிச்சி நம்ம மோரில் சேர்த்தா வாசனை டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 1 நிமிஷத்துக்கு மேலே வறுத்து விட்டாச்சு. அந்த சீரகம் வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே விட்டு கரிஞ்சு போக விடக்கூடாது. கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பொடிச்சாச்சு. இப்போ இதிலிருந்து தேவையான அளவு மட்டுமே எடுத்து நம்ம இப்போ செய்கிற மசாலா மோரில் கலந்துக்க போகிறோம். இந்த பொடி அதிகமாக செஞ்சு நம்ம நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடிங்க. அதாவது அந்த இஞ்சியெல்லாம் நல்லா சீவி கட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகாவும் கட் பண்ணியாச்சு, கருவேப்பிலை உருவி வச்சாச்சு, கொத்தமல்லி கட் பண்ணியாச்சு, பொடி ரெடி. நீ அடுத்தது ஒரே நிமிஷத்தில் நம்ம மோரை கடைஞ்சிடலாம். நான் இங்கே மிக்சியில் மோர் அடிச்சுக்க போகிறேன். நம்ம மோரை மேனுவலாக கடைஞ்சி விட்டுட்டு இந்த எடுத்து வச்சிருக்கிற பொருளெல்லாம் இடிச்சும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். பட் நான் இங்கே மிக்சியில் அரைச்சிக்கிறேங்க. இது முழுமையாக நல்லா அரைப்பட்டுரும், அந்த மோரோட கலந்துரும். வாசனை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லதும் கூட. ஸோ மிக்சியில் எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாம் போட்டு விட்டு கெட்டியான தயிரும் சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துருவோம். நான் இங்கே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து 1 டீஸ்பூன் வரைக்குமே சேர்க்கலாம். மீதியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த முறை மோர் செய்யும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இனி ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிப்போம். ஸோ அந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் நல்லா அரைப்பட்டு நல்லா மோரில் கலந்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்து அடிச்சுக்கலாம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அகைன் மிக்சியை ஆன் பண்ணி
பல்ஸ் மோடில் ஒரு 2-3 சுத்துக்கு நம்ம ஓட்டி எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான மசாலா மோர் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. மசாலா மோர் செம்ம வாசனையாக இருக்குங்க. அதாவது பச்சை மிளகா, கருவேப்பிலை, அந்த மாயிஞ்சியோட வாசனை, அந்த வறுத்து சேர்த்த ஸ்பைசஸோட வாசனை எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல குழுன்னு காலையிலேயே இந்த மோரை செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோ இல்லைன்னா ஒரு மண் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டோ அடிக்கடி நம்ம எடுத்து சாப்பிட்டோம். நல்ல குழுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெயில் காலத்தில் ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காமல் இந்த மாதிரி சுவையும் சத்தும் நிறைந்த இந்த மோரெல்லாம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மோர் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.